ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புளி தண்ணின்னு தான் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எப்படின்னு பாருங்கள். ரெண்டு வத்தல், முழு வத்தல் சுட்டு எடுத்திருக்கேன். 2-3 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு புளி தண்ணி, அதில் கொஞ்சம் தேவைக்கு உப்பு போட்டு நல்லா அதை பிணைஞ்சி அதில் கொஞ்சம் தேவைக்கு தண்ணி விட்டு டேஸ்ட்டு பாருங்கள். உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதை வச்சு சாப்பாடில் வச்சு வேறு 2 அப்பளம் பொரித்து வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். வேறு எதுவுமே வேண்டாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்டுக்கு ரசம் இல்லைன்னா சாப்பாடே இறங்காது. ரசம் இல்லாத டைமில் இதை வச்சாச்சுன்னா ரசத்தை விடவும் நிஜமாகவே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது கூட நாங்கள் கூட்டான் சோறு பொங்கி சாப்பிட்டு விளையாடும்போது கூட நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி தான் பண்ணுவோம். இதை சோறு பொங்கி வச்சுட்டு இதை தான் குழம்புன்னு பண்ணுவோம். நாங்கள் குழம்புன்னு பண்ணிவிட்டு மாமரத்தில் இருந்து மாங்காய் பறித்து அதை உப்பு மிளகு போட்டு அதை தான் கூட்டுன்னு வச்சு நாங்கள் சாப்பிடுவோம். சின்னதுலேயே இந்த சாப்பாடு நாங்கள் சாப்பிட்ருக்கோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மறுபடியும் இது இன்றைக்கி உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கேன். சிம்பிள் ரெசிபி தான், கஷ்டம் ஒன்றுமே இல்லை. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் செஞ்சு சூடான சாப்பாடில் ஊற்றி 2 அப்பளமும் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இது எப்படி இருக்குது, இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது, இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்கள நீங்கள் எதாவது பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.